4 o'clock வந்து மீட்டிங் பாயிண்ட் சொன்னோம். ஸோ இன்னும் ரைடர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம டீமும் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து 4:30 4:40 அந்த மாதிரி கிளம்பிடுவோம். ஸோ எல்லா ரைடர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள், இங்கே தான் நம்ம வண்டி எல்லாமே இங்கே நிற்கிது. எல்லா வண்டி இங்கே தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது. மேக்ஸிமம் யாரும் ரேஷ் ட்ரைவ் பண்ணாதீங்க. நீங்கள் எந்தெந்த பொசிஷனில் லாக் ஆகுறீங்களோ அதே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். நமக்குள்ளே ஓவர் டேக்கிங்லாம் வேணாம், ஜாலியாக போகலாம். வேறு என்ன சொல்கிறது, யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணுறீங்க? குரூப் ரைடு ஃபஸ்ட் டைமுங்களா இல்லை இதுதான் ரைடே ஃபஸ்ட் டைமா? குரூப் ரைடு. ஓகே, குரூப் ரைடு ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் காண்டாக தான் ஆகும். இருந்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் ஜாலியாக போகலாம். ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணுறவங்க ஓரளவுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு முன்னாடி போகிற வண்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ் ஓட்டாதீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, ஜாலியாக போகலாம். ஓவர்டேக் பண்ணி ஸ்பீட் மட்டும் போகாதீங்க. ஒரே லைனில் போகலாம். ஓகேங்களா? ஒரே லைனாக மெயின்டைன் பண்ணுவோம். அதே போல் எல்லோரும் ஹை பீம் போட்டு ஓட்டாதீங்க. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏலகிரி ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகிறோம். ஸோ இப்போ அங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பூரோட்டோவில் தான் இருக்கும். சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 37 பைக்ஸ் நம்ம 3 வண்டியை சேர்த்து. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, சென்னை டு ஏலகிரி. ஸோ ஹாய் ப்ரோ. நம்மளோட எல்லா பைக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஹாய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 அப்படியே கிளம்பும். ஸோ நான் அந்த வீடியோ அப்படியே காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ விலாகில் வருவோம். அப்படி இல்லைனா டீ ஷாப்பில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பை. ஹாய். ஹாய் ப்ரோ. Hey bro. ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? நம்ம வந்து காஞ்சிபுரம் தாண்டி வந்துவிட்டோம். அடுத்த டோலில் டீ பிரேக் வந்து போட்டோம். நம்ம ஆக்சுவலாக பிளான் பண்ணது வந்து அந்த டிவைன் கேஃபேல. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணல. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து திரும்பி ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அந்த டோல் தாண்ட உடனே ஒரு கருப்பு கட்டி காஃபியில் நிப்பாட்டோம். ஸோ எல்லா ரைடர்ஸ் வந்து எப்படி இருக்கான்ட்டு ஒரு வார்த்தை கேட்கலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம். கைஸ் தான் நம்ம ரைடர்ஸ் வந்து எல்லா பைக்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே தான் பார்க் பண்ணிட்டோம். டோட்டலாக 37 பைக்ஸ் இங்கே தான் இருக்குது. ஃபுல்லாக நம்ம வண்டி தான் எல்லாமே. ஏன்னா இந்த வாட்டி தான் அது ஃபுல்லாக ஒரு மேக்ஸ் ஒரு 55 பைக்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஆனால் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கும் ரைடுன்ட்டு. சரி, ஒரு வாட்டி வந்து நம்ம ரைடர்ஸோட ரிவ்யூ எடுக்கலாம். இப்படி வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? The Laughing Buddha is back, guys. So we are back. The Laughing Buddha is back. How was the ride till now? Yeah, it was good. First time it was so good that we had to do it twice. Okay. இங்கே வரைக்கும் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. அது ஓகே. ஸோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் எனக்கு இது ஆக்சுவலி எனக்கு புதியதாக இருந்தது. ஸோ it's felt very good riding with all the pros here, and also what to say, the route was also very scenic. So yeah, it was very fun overall. Hi, my name is Pandian. I am from Kanjipuram. This is my first group ride. Thank you Biking Spiders for this opportunity. Thank you. வந்து நெக்ஸ்ட் இன்னொரு ரைடர் கிட்ட போகலாம். வாங்க கைஸ், நெக்ஸ்ட் ரைடர் யார் அந்த ரைடர் கண்டுபிடிக்கலாம். ஒரு ரைடர் கிட்ட போயிட்டு கேட்கலாம். யார் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு யார் ரைடு போகலாம். வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய், உங்கள் நேம்? கிரிதரன். ஓகே, வந்து பேசுங்க. எப்படி இருக்குது இந்த ரைடு? அங்கே நீங்கள் இங்கே வரைக்கும் வந்தீங்கன்னா 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணீங்க. ஆமாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுங்கள். நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ கான்வே மாதிரி போயிட்டுருக்கோம்.
அண்ட் எல்லாருமே ஆர்கனைஸாக டிசிப்ளின்டாக ஒன் ஆஃப்டர் ஒன் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அடுத்த ரைட் அப்போ நீங்கள் தான் ப்ரோ சொல்லணும். முதல்ல இந்த ஃபஸ்ட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு அடுத்த ரைட் போகும். My name is Tiago. I think this is the third ride for me and first time joining with this biking spider. The experience is quite fantastic. We started at around 5 in the morning, and all the way the people has been carried the gang is fantastic. I think everybody is aligned with the team, and they have been coordinating from the start to end. And so far it was thrilling, and I'm excited to have the fun more. Thank you. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் டீ பிரேக்கில் இருக்கும். அண்டு நம்மளோட எல்லா பைக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 33 பைக்ஸ் நம்ம பைக்ஸ் 3 இல்லாமல் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 38 பைக் இங்கே வரைக்கும் இருக்குது. வேலூர்லேருந்து ஒரு 9 பைக் வருது. டோட்டலாக 53 பைக்ஸுங்க. அதாவது ஒரு 58 பேர் இந்த ரைடுக்கு போகிறோம். வேறு மாதிரி இருக்கும். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டீ பிரேக்கில் டீ சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு பிளேசஸ்லேருந்து வந்து இங்கே வந்து ஒரு மாதிரி ஜாலியாக பேசி ஒரு மாதிரி நல்லா கனெக்டாக இருக்கும். ஸோ போக நீங்களே பாருங்கள். ஓகே கைஸ், இந்த 100 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ ஆனால் நான் இந்த ரைடர்ஸ் பார்த்து எப்படி இருந்ததுன்னா ஒரே ஒரு லைனில் தான் வந்தாங்க லாஸ்ட் வரைக்கும். சிங்கிள் லைனில் வந்தாங்க. ஆனால் கரெக்ட் டைம் வந்து மீட்டிங் பாயிண்ட் வந்தாங்க. அதுதான் ஒரு நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி ரைடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வந்துடுவாங்க. ஒரு 2-3 பேர் மட்டும் ஏதாவது ஒரு இஷ்யூவில் லேட் பண்ணாங்க. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 4:30க்குலாம் எல்லாருமே ரீச் ஆகிட்டாங்க. கரெக்டாக 4:35க்கு 37க்குலாம் நாங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆகணும். அதனால தான் அது எதுக்காகனா நம்ம வந்து அங்கே பேசணும் இல்லையா. நம்ம எப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் பேசுவோம். என்னென்னா நம்ம ரூல்ஸ் என்ன சிக்னல்ஸ் எல்லாமே பேசுவோம். ரைடர்ஸ் வந்து எல்லோரும் அவ்வளோ பேருக்கு ஸ்பேஸே இல்லாமல் ஆயிடுச்சு. அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ மெம்பர்ஸ் சென்னையில் மட்டுமே. இன்னும் அதாவது ஒரு ஃப்ளைஓவர் மேலே இருந்து பார்த்தா நம்ம ரோடு தெரியுது வரைக்கும் நம்ம ரைடர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஏலகிரி ட்ரோன் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹில் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே நம்ம பைக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஓகே, பார்க்கலாம். ஹாய் கைஸ், என்னோட நேம் சிவமணி. பைக்கிங் ஸ்பைடர்ஸில் வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட் ரைடு. ஸோ நல்லா நல்லா பண்ணிகிட்ருக்காங்க சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ரைடு வேறு. ஸோ அதனால் எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்குறேன். ஓகே. பாலகுமரன், சேலையூர், சென்னையிலேருந்து வரேன். ஆக்சுவலி பைக்கிங் ஸ்பைடர்ஸ் பார்த்திங்கன்னா இது எனக்கு 4வது ரைடு. ஆக்சுவலி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரைட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ ரூம்ஸு, ஃபுட்டு எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ குறைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ ரைடும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீசெண்டான ரைடர், டீசெண்டான ஸ்பீட் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ எல்லோரும் ரைடுக்கு வாங்க, பைக்கிங் ஸ்பைடர்ஸ்க்கு வாங்க. ரொம்ப நல்லா ரைட் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். தேங்க்யூ. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போகிறோம். நெக்ஸ்ட்டு மீட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கொண்டா டோல். அங்கே தான் நம்ம ரைடர்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்துட்டுருக்காங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 9 மெம்பர்ஸ் வந்து அங்கே ஆட் ஆகிறாங்க. ஓகே, சியோ. மோட்டோ லாக் வரும், அப்படி இல்லைனா இதே தான். அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து ஸ்டேக்கு வந்தாச்சு இப்போ தான். ஸோ நம்மளோட ரைடர்ஸ் பைக்ஸ் பாருங்கள் ஒரு வாட்டி நீங்கள். ஸோ இந்த பில்டிங் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு படுக்கிறதுக்கு இப்போ ஸ்டே இல்லை. நாங்கள் டென்ட்டு தான் போட்டு படுக்கணும். இப்போ நம்ம ஜி பாருங்கள், ஏசி ரூம் தான் எடுத்தார் நம்ம ஜி. இந்த வண்டியோட ஓனர் வண்டி முன்னாடி இருக்குது. எல்லாருக்கே ரூம் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ பார்க்கிங் பிளேஸில் இருக்கோம். என்னதுக்கு இருக்கோம்னா எங்களுக்கு ரூம் இல்லை. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு புக்கிங் பண்ணதே நான் தான். எனக்கே ரூம் இல்லை லாஸ்ட்டில் பார்த்தா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரவி ப்ரோ தான். இவர் தான் என்னோட ஆர்கனைசர். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதான் நம்மளோட ஸ்டே. நம்ம பைக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 நிற்க வச்சுருக்கோம். ஸோ அப்படியே காட்டுற பாருங்கள். டோட்டலாக 52 பைக்ஸ். அப்படியே பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே ஸோ நம்மளோட பைக்ஸ் தான் ஃபுல்லாக இது ஆகிடுச்சு இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும். ஓகே, ஸோ அப்புறமா கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஹாய் கைஸ்,
எல்லா டைம் ஹாய் கைஸ்ன்னு சொல்லிட்டு சாவடிக்கிறான்னு நினைக்கிறீங்க. நம்ம டீம் வந்து எங்கே வந்திருக்குன்னா நைட்ரோஸ்பேர் கோ கார்ட் இருக்குது. கோ கார்ட்டு இதில் வந்து ஏடிவி இருக்குது. ஸோ அது இல்லாமல் விஆர் இருக்குது, அது இல்லாமல் ஆர்ச்சர் இருக்குது, அது இல்லாமல் ஷூட்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. இந்த நேம் வந்து நைட்ரோஸ்பேர் தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து சிங்கிள் சீட்ரு இருக்குது, டியூவல் சீட்ரு இருக்குது. நான் அந்த கோ கார்ட் மட்டும் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம டீம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த வீடியோஸும் நான் காட்டுறேன். இதுதான் ட்ராக்கு. நமக்கு வந்து 4 ரவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதான் நம்ம டீம் வந்து எல்லோரும் பே பண்ணுறாங்க. பே பண்ணிட்டு இந்த ஆக்டிவிட்டி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இந்த கார் ஓட்ட போகிறோம் தெரியுதுங்களா? 2 ஸ்டேரிங் இருக்குது, 2 பேர் உட்கார போகிறாங்க. எப்படி ஓட்ட போகிறாங்கன்றது தெரியல. வெள்ளை கலர் ஹெல்மெட் போட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி போய் பின்தங்கி இருக்கிறார். ப்ளூ கலர் ஹெல்மெட் வேகமாக ஓட்டி கொண்டிருக்கிறார். கமான் ஒயிட் ஹெல்மெட் ப்ரோ, வாங்க வாங்க வாங்க. அடுத்த ரைடர் ரெடியாக இருங்க. அவங்க வர வேகத்தை பார்த்தா அவங்க அடிச்சு தூக்கிடுவாங்க போல. ப்ரோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்டிங்லாம் அடிக்கிறாரு. ப்ரோ மாசாக போய்கிட்டு இருக்காரு. அவர் போக வேகத்தை பார்த்தா அவரே காற்றுல பறந்துடுவார் போல. கமான் ப்ரோ, யூ கேன் டூ இட். கமான் ப்ரோ, லாஸ்ட் ரவுண்ட் இதுதான் ப்ரோ உங்களுக்கு. அண்ணன் ஒரு வாட்டியாவது நம்ம ட்ரோனை பார்ப்பாருன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு முறையும் பார்க்கல. தன்னுடைய ரைடை முடித்து விட்டார். ஹாய் சார், இந்த ரைடை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லைங்க, போயிட்டு வந்து கேளுங்க. போகிறதுக்கு முன்னாடி கேட்குறீங்க. இப்போ பார்த்துருப்பீங்க இல்லையா? அது இப்போ பாருங்க, நம்ம ரேஸை ஓகே. இப்போ அண்ணன் ஓட்ட போகிறார். நம்ம அதை கண்கொள்ளா காட்சியாக பார்க்க போகிறோம். அவரோட லேப் முடிச்சிட்டோம். அண்ணா கீர் போடுங்க. எவ்வளோ லேப் ரெக்கார்டு இப்போ நான் தான். ஸ்லிப் போட்டுக்கிறீங்களா? எது பிரேக்கு சொல்லலையே. அண்ணன் ஆரம்பமே அமக்கலமாக காட்டுறாரு. திருப்பிடா வண்டிய. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஓட்ட தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இன்னொரு பார்ட்டிசிபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்கார். அவர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறார் தனது வாகனத்தை. அதாவது இந்த டிரைவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தினேஷ். மிஸ்டர் கூல் டூட், இடிக்காமல் போங்க சார். மிஸ்டர் கூல் டூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கிறார். ட்ரிஃப்ட் பண்ணுறேன்னு ஏதோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் தன்னால் முடியவில்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு ரைடர் வந்துட்டார். அவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் மூஞ்சில் பதட்டம் தெரியுது. இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அடிச்சாரு ட்ரிஃப்ட். ஓ, இட் வாஸ் நைஸ் மேன், நைஸ். 2 பேர் போட்டி போட்டு ஓட்டுறாங்க. ரைடர் பி வந்து மோட போகிறாங்க. ஓ ஷிட், இட் வாஸ் நைஸ் ரைட். ஏயா அவரே வந்து பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நீ வேற ஏயா அவரை பயமுத்திக்கிட்டு இருக்கு. தம்பி ஏதோ ஒரு 2 ட்ரிஃப்ட் சொன்னேன், ஓகேண்ணா. வரப்பெல்லாம் ட்ரிஃப்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நியாயமா சொல்லு பார்க்கலாம். போட, அடுத்த ஆள் ரைடு ஓட்டணும்ல. ராங் ரூட்டில் போகிறான் பாரு. ரிவர்ஸ் கியர் இல்லையோ? ரிவர்ஸ் கியர் இல்லைடா மச்சான். இருப்பா நான் பாரு இருப்பா. எல்லாம் பண்ண வைக்கிறான் பாருங்க இவன். உன்னை யாரா வண்டி ஓட்டி சொன்னா போடா. கடைசி ரவுண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் கண்டினியூஸாக ஓட்டிக்கிட்டே இருக்காரு. நான் சொல்ல மாட்டேன். அவர் பேர் என்ன? யோகேஷ். மிஸ்டர் யோகேஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டார். யோகேஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அவர் அதுக்குள்ளே ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரா? நீங்கள் தானா? சாரி ப்ரோ. இப்போ உங்கள் மனசை வந்து கஷ்டப்படாமல் இருக்க கொஞ்ச நேரம் தாமதம் வெயிட் பண்ணுங்கள். ரெடி ஆகிட்டு இருக்கு. இங்கே என்ன கல் இருக்குது, அங்கே எதுவுமே இல்லை, வெளியே போயிடுவேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரைடாச்சும் எனக்கு கொடுப்பாங்க. பைக்கிங் ரைடர்ஸ் டீம்லேருந்து எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யோகேஷ் ப்ரோ, உங்ககிட்ட இன்னும் ஸ்பீடாக எதிர்பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஆஹா மெல்ல நட. ப்ரோ யோகேஷ் ப்ரோ காணோம். ப்ரோ இந்த பக்கம் காட்டுங்க.
நம்ம யோகேஷ் ப்ரோ காணோன்ட்டு நம்ம யோகேஷ் ப்ரோவை தேடி நம்ம ட்ரோன் போய்கிட்டு இருக்கு. வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம் என்ன ஆனாருன்னு தெரியல. இங்கேயே வேறு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பினார். நம்ம ட்ராக்கில் நடக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நம்ம அட்மின் வந்து சொல்கிறாரு. ஓகே வாங்க பார்ப்போம். இதோ நம்ம யோகேஷ் ப்ரோவை பார்த்துட்டோம். ப்ரோ இது உங்கள் 2வது அட்டெம்ப்ட், என்ன ஆச்சு? இது எதிர்கட்சிக்காரர் திட்டமிட்டு செஞ்ச சதி ப்ரோ. ஆப்ஷன் பி வண்டி தான் ஏதோ பண்ணியிருக்கு. ஏன் ப்ரோ எத்தனை போய் முட்டிடுறீங்க கல்லில்? அங்கே போயிடுச்சு ப்ரோ. ஓகே, அதாவது யோகேஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா தள்ள 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 அதை வீடியோ எடுத்தீங்களா? ப்ரோ வெரி குட் ப்ரோ, நைஸ் ரைட் ப்ரோ. பொறுமையாக திருப்புங்க ப்ரோ. இப்போ ஓட்டுங்க. ஓட்டு. தூரம் போடா. அப்படி இல்லை ப்ரோ, இப்படி திரும்ப ப்ரோ. வாவ். பட் அவர் பாவம். ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா போதுமான ஸ்டாமினா இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த வண்டியை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு. சரி, யோகேஷ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மிக வருத்தத்துக்கு உள்ளாகியுள்ளார். ப்ரோ நான் ஒரு சேலஞ்ச் வச்சுறேன். நான் வந்து வண்டி எடுத்துக்கிறேன், அவர் வந்து கார் எடுத்துக்கிறேன். ரேஸ் பண்ணல இந்த ட்ராக்கில். சரி, யார் ஜெயிக்கிறாங்களோ பார்க்கலாம். நான் ட்ரைவ் பண்ணுறப்ப அதில் வந்து பிரேக் பிடிக்கல, எக்ஸலேட்டர் ஓவர் ரைஸ் ஆகுது, இன்ஜின் ஓவர் ஹீட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து ட்ராக் சேஞ்ச் பண்ணிடலாம், சாரி வண்டி சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து 2 வீலர் எடுத்துன்னு வரேன், என்னோடய வண்டி SD எடுத்துன்னு வரேன். ஸோ இந்த ட்ராக்கில் வந்து ரேஸ் பண்ணுறேன். ஸோ அவர் வந்து அரௌண்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. நான் 28 செகண்ட்ஸில் வேலையை முடிச்சிடுறேன் இந்த ட்ராக்கு. ஓகேவா, பார்க்கலாம். நம்ம ரஞ்சித் ப்ரோ வந்து ரைட் பண்ணுறாரு இப்போ காரு. ஸோ எப்படி ரைட் பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம், அவரோட திறமையை பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஓகே நல்லா தான் ஓட்டுறாரு. ஸோ நான் தான் நல்லா ஓட்டல. ஓகே நான் ஓட்டுறப்ப என்ன ஆச்சுன்னா வண்டி இன்ஜின் ஃபெயில் ஆச்சு. அப்புறம் மெக்கானிக் வந்து ரிப்பேர் பண்ணிட்டாரு. எஸ் ப்ரோ இது வந்து பிரேக் ப்ரோ, இது எக்ஸலேட்டர் ப்ரோ, இது வந்து கிளச் ப்ரோ, இது ஸ்டீரிங் ப்ரோ, அது 4 டயர் ப்ரோ. ஓகேவா, ஸோ 28 செகண்ட்ஸில் நீங்கள் முடிச்சிங்கன்னா நீங்கள் ஓல் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஒரு ரவுண்டு. ஓகே ப்ரோ பார்த்து ஓகே 27 என்ன 25 முடிச்சிருவாரு போல இருக்கு. பறக்க விட்றாரு வண்டி, அவர் பறக்க விட்றாரு. அவர் வண்டி எப்படி பறக்க விட்றான்ட்டு பார்க்கலாம். வரும் ரஞ்சித் ப்ரோவா புத்தா ப்ரோவா? அவர் வண்டி பேர் வேலை பி தான் போட்டிருக்காரு, புத்தா ப்ரோ தான். சைடுக்கு சொல்கிறாங்க, இருங்க ரைடர்ஸ் இங்கே மேலே வந்துடுவாங்க. ப்ரோ ஹி ஓட் டேக்கர் சார். ஸோ நீங்களும் போங்க, ஃபாஸ்ட்டாக போங்க நீங்களும். ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும். அவருக்கு என்ன ஆச்சு? வாங்க வளைக்கலாம் போயிடும். நீங்கள் போங்க, பார்த்துக்கலாம். அவருக்கு தமிழே தெரியாது. வாடா டேய், தமிழ் தெரியாதா?
மாமா ஓட்டுனதை பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபஷனல் டிரைவர்னு சொல்லிட்டு போனார். நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட போகிறோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ ஏஆர் தங்கக்கோட்டையில் இருக்கோம். ஸோ கோட்டையை பார்த்துட்டோம். ஒன்றுமே இல்லை கோட்டையோட கோடை இருக்குது, அவ்வளோதான். ஆஃப் ரோடு பண்ணுறேன் இப்போ. ஸோ நீங்களே ஒரு வாட்டி ரோடு பாருங்கள் ஆஃப் ரோடு எப்படி இருக்குன்ட்டு. இப்போ போயிட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம ரைடர்ஸ் கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறோம். ஓகேவா? ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அப்படியே வந்துடும் ஃபன் பால் தானே ப்ரோ? பெயிண்ட் பால் அது ஏதோ கேம் இருக்குது, அது விளையாட்டு. அப்புறம் கோட்டை பார்த்துட்டு அப்புறம் இங்கே பொக்கோஜனை கட்டி இருக்குது, அது வாங்கிட்டு சாப்பிட்டு போகிறத வீட்டுக்கு. ஸ்பெஷல் சோடா ஒன்று குடிக்க போகிறோம். மசாலா சோடா செம்மையாக இருக்குமா, ட்ரை பண்ணலாம். பாரு அப்படி ஒன்று அதுக்குள்ள ஒரு கிளாஸ் தருவாங்க. இதுதான் இதை கையில் கொடுத்துருவாங்க. எத்தியா இப்போ எப்படி இருக்குது ஜூஸு? செம்மையாக இருக்கா? ரேட்டிங்க 10க்கு 9.5. 9.5. ஓகே, சூப்பர் ப்ரோ. உள்ளே போலையே ப்ரோ. அவ்வளோதான் கைஸ், வேறு மாதிரி இருக்குது. ஈவினிங் போட்டிங் வந்து திரும்பி இன்னொன்று குடிக்கலாம். காய்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர்ஸ்லாம் வந்து ஸ்விம்மிங் பூலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போகும்போது கொடுக்க போகிறதுல தூக்கி போட போகிறோம். ஓகே ரைஸ் ப்ரோ, தண்ணியில் கரெக்டாக போடு ப்ரோ. சூப்பர். எல்லாரும் ஃபயர் கேம் போட்டிருக்காங்க. டீம் எல்லாம் பாருங்க என்ன பண்ணுறது.
பொண்டாட்டி பிள்ளைங்க தொல்லைங்க இல்லாத இந்த இடம் தானே இந்த இடம் தானே மேசிரி கடை வளர்ச்சி இருக்கிறாளே. எல்லாரும் சன்ரைஸ் கிளம்பியாச்சு. ஹாய் ப்ரோ. சன்ரைஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பக்கம் வந்திருக்கோம். எங்கன்னா நிலா ஒரு வியூ பாயிண்ட். ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து நல்லா ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. கைஸ் சன்ரைஸ் வந்துச்சு கைஸ், சன்ரைஸ் வந்துச்சு பாருங்கள். தெரியுதா? Hi all, we are back to Spider Groups, and the viewpoint today we came is Nilavur. I think this is one of the most famous places in Yelagiri, and this is not the first time we are coming here, but I think you guys would love it again to come here and back and view few places that we are covering today. So one of the big spot I've seen is the off-road. Basically, I don't know if everybody would be doing that, but if something you are interested in doing some adventure activity, please come here. This is one of the best spot that we can do. I think the Biking Spiders have organized such a beautiful ride again, and our stay, everything from the starting, they have been coordinating so much to us and supporting from the basics, and this is the first place that we are coming here, and I think you would love it. So join us back in Biking Spiders for the next ride. We'll take it together. To see you all. Bye. இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணும்போது தான் அவங்களோட ஆட் வந்தது. ஸோ அதை பார்த்தா இது பண்ணேன். ஸோ என்னோடய ஸ்பெஷல் டே வந்து ஸ்ட்ரேஞ்சர் கூட என்ஜாய் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி சோலோ ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் 2 days இருக்கலான்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட இது பண்ணேன். பட் எனக்கு இது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட வந்து என்னோடய ஸ்பெஷல் டே என்ஜாய் பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அது அந்தளவுக்கு இருந்தது. என் பேர் ராமு. நான் சென்னை விரும்பகத்துலேருந்து வரேன். பைக்கிங் ஸ்பைடர்ஸோட இதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். இந்த டீம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதாவது இன்டெகிரிட்டி எதிர்பார்த்தேன். அப்புறம் நல்லா ரைடு வந்துட்டு எல்லாம் ஒரே மாதிரி போகணுன்னு எதிர்பார்த்தேன். டிசிப்ளின் எல்லாமே, ஃபுட்டு, ஸ்டே எல்லா வகையிலையும் பார்த்திங்கன்னா தே ஹவ் டன் அ கிரேட் ஜாப். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிலா ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நம்ம காலையிலே சன்ரைஸ் பார்க்க வந்தோம். பார்த்துட்டு நம்ம ரைடர்ஸ் எல்லாருமே கிளம்பியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டே தான் போகிறோம். போயிட்டு வந்து நம்ம ஆஃப் ரோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. அது எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடுன்னு சொல்லவும் முடியாது. பட் அது ஒரு ஆஃப் ரோட் தான். அதை நீங்கள் வந்து ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியும். நான் போயிட்டு எங்களோட ஆஃப் ரோட் பைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இதுக்கப்புறம் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஆஃப் ரோட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நிறையா வேறு பிளேசஸ் விசிட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் டு சென்னை. So this was my first trip with the team on our journey to Yelagiri, and I really enjoyed it. It was really well organized in terms of taking safety, riding together, food, stay, and all of that. We had so much of fun. We had campfire, and we also had some dance and sightseeing places. So I really enjoyed it. Thank you so much. என் பேர் தனிஷ் குமார். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர். எனக்கு மிமிக்ரி பண்ண தெரியும். அது மட்டும் என் திறமை, வேறு எதுவும் இல்லை. இப்போ தான் நான் வண்டி ஓட்ட கற்றுக்கிறேன். நான் எனக்கு பெருமையாக இருக்குது வண்டி ஓட்ட கற்றுக்கிறதுக்கு. தேங்க்யூ. என்ன மிமிக்ரி பண்ணுவேன்?
குதிரை மாதிரி பண்ணுவேன். பண்ணேன். கொஞ்சம் சத்தமாக பண்ண நல்லா வரும். பயங்கரமாக பண்ணிட்டடா. சூப்பர் காய்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருக்கோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம், ஃபோட்டோஸ் வீடியோஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பைக்ஸ் வந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. என் பேர் வந்து பிரபு. நான் வேலூர்லேருந்து வரேன். எனக்கு ஏலகிரி ரைடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. பேர் வினோதினி. நான் கிருஷ்ணகிரிலேருந்து வரேன். நான் வந்து ஃபஸ்ட்டு பைக் ரைடு பிடிக்கும்னு சொல்லிட்டு பில்லினா வந்து டூருக்கு ட்ரிப்பு போயிருந்தேன். இப்போ செகண்ட் ரைடு வந்து இப்போ பைக்கிங் ஸ்பைடர்ஸ் அவங்க கூட வந்து பைக்கர்ஸாக வந்திருக்கேன். ஹாய், ஐ பாபு ஃப்ரம் வெல்லூர். இது ஃபஸ்ட்டு குரூப் கம்யூனிட்டி பைக்கிங் ஸ்பைடர்ஸோட வரேன். நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக வைப்பாக இருக்குது. இது நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு ரைடு. ஃபுல்ஃபில்லாக இருக்குது ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் செல்வராஜ். சென்னையிலேருந்து வந்துருக்கேன். வித் என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் வந்திருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் ரைடு எனக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்தமாரி ஒரு 50 மெம்பர்ஸோட 50 பைக்ஸோட ரைட் பண்ணுறது நல்லாயிருக்கு. ஹாய், ஸோ மை நேம் இஸ் மாசின். பேசிக்கலி ஐம் ஃப்ரம் கேரளா. ஐம் ஒர்க்கிங் இன் ஆம்பூர். ஸோ இந்த குரூப் ரைடு வந்து இது என்னோட வந்து 3rd டைம். ஆனால் இந்த பைக்கிங் ஸ்பைடர்ஸ் கூட ஃபஸ்ட் டைம் தான். ஸோ இவ்வளோ பைக்கர்ஸ் கூட ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் ரைடு தான். ஆனால் நல்லா இருந்துச்சு, என்ன மெமரபுளாக இருக்குது. என்னோடய பேர் ராஜ் பரத். நான் சென்னையிலேருந்து வரேன். இப்போ வந்து பைக்கிங் ஸ்பைடர்ஸோட என்னோடய செகண்ட் ரைடு இது. ஃபர்ஸ்ட் ரைடு வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்தோம். ஸோ செகண்ட் ரைடு கண்டிப்பாக இவங்க கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்ட்டு செகண்ட் ரைடு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ரைடில் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இந்த ரைடு சரியான ஒரு வைபான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ பைக்கிங் ஸ்பைடர்ஸில் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு நியூ ரைடோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய கிடைக்கும். நியூ ஃப்ரெண்ட்ஸும் நிறைய கிடைப்பாங்க, ரைடர்ஸ் கிடைப்பாங்க, கோ ரைடர்ஸோட நீங்கள் பேசலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பைக்கிங் ஸ்பைடர்ஸோட. யூ வாண்ட் டு சே சம்திங்? Yeah. He is my co-rider from... We met in Ooty ride. This is our second co-rider. He is the reason I joined this ride. He was like, bro, we'll go somehow. So I was like, let's Polam. Polam. Actually, we missed our previous ride with biking spiders, so we don't want to miss this particular ride. So this is also a very different experience. Ooty ride was different. This is like 55 riders are here. It's massive this time. And we got connected so well this time. So thanks to Biking Spiders. Hey everyone, నా పేరు శ్రీకర్. నేను ఇక్కడ శ్రీపరందూర్ నుండి వస్తున్నాను. యాక్చువల్గా ఇది నా ఫస్ట్ రైడ్ విత్ బైకింగ్ స్పైడర్స్. ఇప్పటివరకు చాలా రైడ్స్కి వెళ్ళాను కానీ అన్ని చిన్న చిన్న లోకల్ ఏరియాస్లోనే. సో ఫస్ట్ టైం నేను ఇంత దూరం రావడం. బట్ స్టిల్ వితౌట్ ఈవెన్ ఎక్కువ క్వశ్చన్స్ లేకుండానే ఎంజాయ్డ్ అ లాట్. ఎవ్రీథింగ్ వాజ్ పర్ఫెక్ట్లీ ప్లాన్డ్. ఎవ్రీథింగ్ వాజ్ వెరీ స్మూత్ అండ్ ఐ మెట్ అ లాట్ ఆఫ్ పీపుల్ వెరీ వెరీ నైస్లీ స్పీకింగ్ ఎవ్రీవన్ అండ్ ఈవెన్ ద టీమ్ వాజ్ వెరీ గుడ్. ఐ ఎంజాయ్డ్ ఇట్ అ లాట్. సో నెక్స్ట్ రైడ్స్ ఇంకా ఎదురు చూస్తున్నా ఇంకా ఎక్కువ பார்ட்டிசிபேட் చేయడానికి. தேங்க் யூ எவ்ரிவன். என் பேர் திலீப். சென்னையிலேருந்து வரேன், வில்லிவாக்கம். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் ரைடு, ஃபஸ்ட்டு பைக்கில். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு கம்யூனிட்டி ஃபீலிங் வந்து எனக்கு இங்கே பைக்கிங் ஸ்பைடர்ஸில் வந்துட்டு பிறகு கிடச்சிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் என்னால் எப்படி உங்களுக்கு கன்வே பண்ணுறதுன்னு தெரில, பட் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள். அந்த ஒரு ஃபீலிங், எல்லோரும் ரொம்ப சின்சியராக அவங்க ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சின்சியராக பண்ணாங்க. எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப கைண்டாக கேரிங்காக பேசினாங்க. ஸோ ஐ ரியலி லைக் திஸ் ட்ரிப். தேங்க்யூ பைக்கிங் ஸ்பைடர்ஸ். என் பேர் ஆதர்ஷ். நான் வருது ஆலந்தூர், சென்னைன்னு வரேன். ஸோ இந்த ரைட் பற்றி சொல்லணுன்னா இட் வாஸ் வெரி குட். பீயிங் மை ஃபர்ஸ்ட் ரைட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லோரும் நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க. ஸ்பெஷலி ஐ வுட் லைக் டு ஷவுட் அவுட் டு த கேப்டன்ஸ் ஹியர், ரவி ப்ரோ, சைத்தன்யா அண்ட் சிவமணி. தோஸ் 3 were exceptionally performing here. மீன்ஸ் நாங்கள் ரோட்டில் போகும்போது கரெக்டாக ஹேண்ட் சிக்னல்ஸ் போட்டு அவர் எல்லா ஃபுல் குரூப்பு அப்படியே என்ன சொல்கிற ஆக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி தேவர் மேக்கிங் ஷோர் தட் வி ரீச் சேஃப். ஸோ ஆஸ் அ நியூ ரைடர் ஐ எம் லைக் ஓகே that I liked a lot, and also everybody was very friendly. Everybody was it felt homely actually. So nalla inch experience, would definitely come for another ride. And yeah. ஹாய், என் பேர் ராகுல். நான் நாகப்பட்டினத்துலேருந்து வரேன். ஹாய். ஸோ
என்னோடய பேர் ஷேக் அபு தாகிர். நான் சென்னையிலேருந்து வரேன். பைக் இது வரைக்கும் நான் கம்யூனிட்டி ரைட் போனதில்லை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி ரைடு. இதுக்கு முன்னாடி நான் சோலோவாக தான் போயிட்டுருந்தேன். இது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு ஆர்கனைஸ்டாக நல்லாவும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் பைக்கிங் ஸ்பைடர்ஸ். ஸோ இதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் குரூப் ரைட் ரியலி குட். நான் வந்து ஆக்சுவலாக வேளச்சேரி தான். ஸோ இந்த குரூப் வந்து நான் இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் பார்த்தேன். அண்ட் த வே தே டுக் கேர் எவ்ரி திங் வாஸ் ரியலி குட். சியர்ஸ். இப்போ என்னோடய ஃபஸ்ட் ரைடு ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்குது. நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. மணி ப்ரோ, கண்ணா ப்ரோ, அதுக்கடுத்து எங்கள் சீனியர்ஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தது நல்லா ஜாலியாக இருந்தது. நான் தான் புவனேஷ். இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இவர் தான் எங்கள் மாமா. இப்போது இந்த மெம்பர்ஸில் வந்து புதுசாக ஜாயின் ஆகியிருக்காரு எங்கள் மாமா தான் கழகத் தலைவர். ஸோ என் ஃப்ரெண்டு தான் வந்து இந்த இதெல்லாம் அட்வென்ச்சர் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணி இது சொன்னது. ஓகேவா? போதுமா? போனதில்லை. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி குரூப் ட்ரிப் வர்றதும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணுறதும் சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சின்ன சின்ன ஸ்பாட்ஸ்க்கு தான் போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இது வந்து நல்லா இருக்குது. இதை மாதிரி நான் அகைன் அண்ட் அகைன் வி ஜாயின். போதும். ஸ்டார்டிங்கில் அவங்க பார்த்தும்போது இவங்களாம் ரெகுலராக போகிற பைக்கர்ஸ் நினச்சிட்டோம். ஆனால் இங்கே வந்து பேர் தான் தெரியுது எல்லாருமே ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் வந்துருக்கான்ட்டு. அது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆனால் அந்த காஸ்டியூம்லாம் பார்த்தா என்னடா அது எங்கடா போக போகிறோம், ஏதாவது 1000 கிலோமீட்டர் எங்கடா போக போகிறோமா அப்படின்னு நினச்சிருந்தோம். இப்போ 200 கிலோமீட்டருக்கு இந்த ஒரு பக்கா செட்டப்பில் நல்லா மாசாக வந்துட்டோம் நாங்கள் ஜாலியாக. தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.